ஓகே சார். ஆனால் அந்த தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் கடந்த அது சுதந்திரம் அடைந்திலிருந்து ஒரு 70 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு, அவர்களுக்கு உதவுவது என்று பாகிஸ்தானில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான பிரச்சனையை மட்டுமல்ல, அது ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள அமைப்புகளுக்கும், அந்த தலிபான் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும், இது போல ISIS உள்ளிட்ட அமைப்புகளுக்கு, மற்றபடி பாலஸ்தீனத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் ஹவுதி உள்ளிட்ட பல அமைப்புகளுக்கும் அது ஒரு பயிற்சி களமாகவே அவங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டே அதிலிருந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் அது வளர்வதற்கோ அல்லது அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கோ அது உண்மையிலே ஒரு காரணமாக இருக்கா சார் அவங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 1947 இருந்து இல்ல, நம்ம ஒரு 1947-48 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து அது வந்து பாகிஸ்தானோட ராணுவமே கலந்து ட்ரைபல்ஸ் தான் வந்தாங்க இங்க. 1965லயும் போர் வந்து 2 ராணுவத்துக்குள்ள இருந்தது. ஆனால் 1987 ஆண்டுல இருந்து இந்த பயங்கரவாத தீவிரவாதம் தொடங்கியது. அதே சமயத்துல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் தொடங்கியது. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இது சொல்ல போனா, இந்த பாகிஸ்தான் வந்து சைனாவோட ஈஸ்ட் துர்கிஸ்தான், இந்த ஜின்ஜியாங் சொல்றாங்கல்ல, அங்க உள்ள பயங்கரவாதிகளோட ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. சீனா வந்து அவங்களை நடவடிக்கை கண்டிச்சதும் அவர் வந்து அதை குறைச்சிட்டாங்க. அந்த 18 இருக்கு ஈஸ்ட் துர்கிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்க. சீனா வந்து 109 பேரை தூக்கு கொடுத்தாங்க. அப்போ பாகிஸ்தான் பின் வாங்கிட்டாங்க. அதே சமயத்துல இப்ப தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தாலிபான் இப்போ கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு ஒன்றும் நல்லதுக்காக இல்லை, அவங்களோட நல்லதுக்காக தான் எங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர், இது பஹல்காம் நடந்துட்டு ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னால பாகிஸ்தான் தாலிபான் வந்து நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி வெளியுறவு அமைச்சர்ல இருந்து காபூல் பொண்ணு அவர்ன்னு சொன்னாங்க, இந்த பஹல்காமை நாங்க கண்டிக்கிறோம், இந்தியாவோட சப்போர்ட் பண்றோம், பயங்கரவாதத்தை நாங்க ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். சோ பாகிஸ்தானோட அஜெண்டா வந்து ஆன்டி இந்தியா மூவ்மெண்ட், அது வேற வேற விதமாக முன்னேறினாங்க. முதல்ல ராணுவத்தோட, இப்போ வந்து தீவிரவாதி பயங்கரவாதத்தோட தொடங்கியிருக்காங்க. அதான் அந்த வேரோட ஒழிக்கலைன்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக முன்னேறிட்டே தான் இருக்கும், தவிர பின்வாங்க முடியாது. ஒரு பாகிஸ்தானுக்கு நல்ல நிலைமையில பொருளாதாரமோ சூழ்நிலை, அங்க சமூக சூழ்நிலையோ வேற மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும், முடியாது. கணபதி சார், நிறைவா அந்த சிறப்பு வாதோட நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போதைக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கி ஒரு 4 நாட்கள் ஆகிவிட்டது. 2 நாடுகளும் நம்ம அதை ஒரு ஆப்ரேஷன், அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஆப்ரேஷன் தான், பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கு எதிராக ஒரு அளவோடு பதிலடி கொடுக்கிறோம் என்று தான் இந்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் அந்த கர்னல் அந்த சோஃபியா குரேசி மற்றும் அந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங் உள்ளிட்டோர் வந்து இந்த ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து அந்த தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் முதல் நாள் தாக்குதலிலிருந்து 4 நாட்களாக அந்த பேட்டியில் அவர்கள் தகவலை தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த 4 நாட்கள் ஆன பிறகு இது ஒரு வார் டிக்ளரேஷன் என்ற அளவுக்கு இது பாகிஸ்தானின் அறிவிப்புக்காக இந்தியா காத்திருக்கிறதா, அல்லது இந்தியா அதை முழுமையாக வார் டிக்ளரேஷன் என்று அறிவிக்குமா சார்? அதற்கு இன்னும் எவ்வளவு காலமாகும்? இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பல போர்களை பார்த்துருப்பீங்க, இது போன்ற நடவடிக்கைகள் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? சாரி, உங்களுக்கு கடைசியில் இந்த சரியா கேட்கல, கொஞ்சம் திரும்பி சொல்றீங்களா? ஆமாம் சார், நம்ம வார் டிக்ளரேஷன் இன்னும் நம்ம வந்து பண்ணலை, பாகிஸ்தானும் பண்ணலை. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நடந்த 4 போர்கள், இந்த 5வது போர் என்ற அறிவிப்பு எப்போது வெளியாகும்? இது எப்போது இந்த போர் பதற்றம், இந்த தாக்குதல்கள் வந்து நிற்கும் சார்? அது யாரும் ஜோசியரே சொல்ல முடியாது இது மாதிரி ஆகும்னு. நம்ம கண்டிப்பா சொல்றது கஷ்டம் தான். ஆனா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சீனாவோடையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஐநால இருந்து ஏதாவது வரலாம். ஆனா ஐநா வந்தாலும் நம்மளோட பொசிஷன் கிளியரா இருக்கு, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை நிறுத்தினால்தான், அவங்க எஸ்கலேட் பண்ணாம இருந்தா கண்டிப்பாக நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அது எஸ்கலேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆபத்து, இங்க இருக்கிற அமைதிக்கும் ஆபத்து. நம்ம வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எடுப்போம்னு சொல்லலாம்.